வெல்கம் கைஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் போன் ஹீலிங், அதாவது நம்ம ஃப்ராக்சர் ஆகிடுது, அதுக்கப்புறம் அந்த ஃப்ராக்சரை வந்து நம்ம ஏதோ பக்கத்தில் 2 போனை வச்சுட்டோம். ஸோ அதுக்கப்புறம் எப்படி இந்த போன் வளர்ந்து ஹீல் ஆகுது அப்படிங்கிறது தான் போன் ஹீலிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அல்லது ஃப்ராக்சர் ஹீலிங் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். ஃப்ராக்சர் ஹீலிங்கில் 2 இருக்குது, ஓகேவா. ஸோ ஒன்று பார்த்திங்க அப்படின்னா ப்ரைமரி அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா. ஸோ இது ரெண்டுமே பார்த்தோம் அப்படின்னா ஆப்ரேஷன் பண்ண மாட்டாங்க, ஓகேவா. ஆட்டோமேட்டிக்காக அதுவாக பண்ணுறது. ஆப்ரேஷன் பண்ணுறது அப்படின்னா ஏதோ ஒரு ஸ்க்ரூ மாதிரி வச்சு இது ரெண்டையும் அட்டாச் பண்ணுறது சர்ஜரி, ஓகேவா. ஸோ இது ரெண்டுலேயுமே சர்ஜரி பண்ண மாட்டாங்க, ஆட்டோமேட்டிக்காக ஹீல் ஆகும். ஸோ அதுதான் 2 டைப்பு. இன்னும் பார்த்தீங்கன்னா ப்ரைமரி, இன்னொன்று செகண்டரி. ஸோ ப்ரைமரியில் என்ன ஆகும் அப்படின்னா கேலஸ் ஃபார்மேஷன் இருக்காது. கேலஸ் அப்படின்னா நம்ம காப்பு காய்க்கிற மாதிரி, ஓகேவா. அந்த போனில் வந்து வேறு எதுவும் தழும்பு மாதிரி எதுவும் ஃபார்ம் ஆகாது, ஓகேவா. செகண்டரியில் பார்த்தோம் அப்படின்னா கேலஸ் ஃபார்மேஷன் இருக்கும். இங்கே கேலஸ் இருக்காது, இங்கே கேலஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ கேலஸ் இருக்குது அப்படின்னாலே அந்த இடத்துல ஒரு தழும்பு மாதிரியான ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி உருவான கேலஸ் பார்த்தோம் அப்படின்னா ஹெமட்டோமா, பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பிளட்டெல்லாம் அக்குமுலேட் ஆகிருக்கும். ஸோ அதை வந்து எந்த ஒரு டிஸ்டர்பும் பண்ணாது, அது பாட்டில் கேலஸ் தனியாக இருக்கும். ஓகே, இப்போ போன் ஹீல் ஆகாமல் ஒரு சிலருக்கு இருக்கும், ஒரு சிலருக்கு ஃபாஸ்ட்டாக ஹீல் ஆகும். அதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா ஃபேக்டர்ஸ். ஸோ ஒரு போன் ஹீல் ஆகணும் அப்படின்னா இந்த ஃபேக்டர்ஸ்லாம் இருக்கணும். ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஏஜ். கம்மியான ஏஜில் இருந்தாங்க அப்படின்னா ஃபாஸ்ட்டாக ஹீல் ஆகும். அதுவே அதிகமான ஏஜ் போக போக ஹீலிங் கெப்பாசிட்டி கம்மியாகிட்டே இருக்கும். அடுத்ததாக டைப் ஆஃப் போன். போன் வந்து எந்த டைப்பில் இருக்குது, ஓகேவா. ஸோ நமக்கு ஃப்ளாட் போனாக இருந்துச்சு அப்படின்னா யூனியன் ஃபாஸ்ட்டாக நடக்கும். அதுவே போனுடைய டைப்பை பொறுத்து நமக்கு இப்போ வந்து ஃபாஸ்ட் ஹீலிங் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். அடுத்ததாக பார்த்தோன்னா பேட்டர்ன், ஓகேவா. நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம் ஸ்பைரல் ஃப்ராக்சரு, ஆப்ளிக் ஃப்ராக்சர், ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ராக்சர், கம்யூனேட்டட் ஃப்ராக்சர், அந்த மாதிரி நிறையா பார்த்துருந்தோம் இல்லையா முன்னாடி டைப்ஸ் ஆஃப் ஃப்ராக்சரில். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஸ்பைரல் ஃப்ராக்சர் ஃபாஸ்ட்டாக ஹீல் ஆகும். அதுக்கு அடுத்தபடியாக ஆப்ளிக், அதுக்கு அடுத்தபடியாக ட்ரான்ஸ்ஃபர் ஹேஷ்டேக் போடுறோம் இல்லையா, அந்த ஹேஷ் போட்டோம் அப்படின்னா ஃப்ராக்சர் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு அடுத்து ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ராக்சர். இது லாஸ்ட்டாக ரொம்ப கம்மியான ஹீலிங் ப்ராசஸ் வந்து கம்யூனேட்டட் ஃப்ராக்சர். அப்போ இது வந்து டைம் அதிகமாக எடுத்துக்கும், இது டைம் கம்மியாக எடுத்துக்கும் அப்படின்னு அர்த்தம். ஸ்பைரல் ஃப்ராக்சர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஹீல் ஆகும், கம்யூனேட்டட் ரொம்ப டைம் எடுத்து ஹீல் ஆகும். ஸோ அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது சாஃப்ட் டிஷ்யூ ப்ராப்ளம் இருக்குது, இஸ்கீமிக், அதாவது பிளட் சப்ளையில் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னாலும் நமக்கு வந்து ஃபாஸ்ட்டாக ஹீல் ஆகாது, ஃப்ராக்சர் ஹீல் ஆக கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அடுத்ததாக பார்த்தோன்னா ஓப்பன் ஃப்ராக்சர். நமக்கு தெரியும் க்ளோஸ்டு ஃப்ராக்சர் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே ஹீல் ஆகும், ஆனால் ஓப்பன் ஃப்ராக்சர் ஹீல் ஆக இன்னும் கொஞ்சம் டிலே ஆகும். ஏன் அப்படின்னா ஸ்கின்னு அதெல்லாம் சரியாகணும்ல, அதுக்காக இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். அடுத்ததாக பார்த்தோன்னா ஃப்ராக்சருடைய கம்ப்ரெஷர். ஃப்ராக்சர் ஆகிருச்சு, அந்த சைடு மறுபடியும் கம்ப்ரெஸ் ஆகிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறப்ப அது யூனியனாக இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும். ஓகே, இப்போ நம்ம கேலஸ் ஃபார்ம் பண்ணி ஹீல் ஆகுது அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அந்த ப்ராசஸ் பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பேசுவோம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராசஸ் என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு போன் வந்து ஃப்ராக்சர் ஆகிருச்சு அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஹெமட்டோமா ஃபார்ம் ஆகும். ஸோ அது காரணம் என்ன அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய பிளட் வெசல்ஸ்லாம் பிரேக் ஆகுது இல்லையா. ஸோ பிளட் வெசல்ஸ் பிரேக் ஆகுது. ஸோ அது என்ன எழுதலாம்னா திசு டிஸ்ட்ரக்ஷன், அதாவது திசு எல்லாம் டிஸ்ட்ரக்ட் ஆகுது. டிஸ்ட்ரக்ட் ஆகிட்டு நமக்கு ஹெமட்டோமா ஃபார்ம் ஆகுறாங்க. ஹெமட்டோமானா வேறு ஒன்றும் இல்லை, இந்த போனை சுற்றி இந்த மாதிரி பிளட்டாலான ஒரு அக்குமுலேஷன் மாதிரி, ஓகேவா. ஸோ அதுதான் நம்ம ஹெமட்டோமா. ஓமா அப்படின்னாலே ஒரு டியூமர் மாதிரி, ஹெமட் அப்படின்னா பிளட்டு. ஸோ பிளட்டு வந்து ஒரு டியூமர் மாதிரி ஃபார்ம் பண்ணும் அந்த ஃப்ராக்சரான சைட்டை சுற்றி, ஓகேவா. ஸோ இதை தான் ஹெமட்டோமா அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய பெரியாஸ்டியம், லோக்கல் டிஷ்யூ எல்லாமே வந்து டேமேஜ் ஆகிரும். அதே போல் ஒரு சில ஆஸ்டியோசைட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா டெத் ஆகும். ஆஸ்டியோசைட்ஸ்லாம் டெத் ஆகுது. இப்போது இந்த ஹெமட்டோமா கிட்டத்தட்ட 7 டேஸுக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்கும். 7 டேஸுக்கு இந்த ஹெமட்டோமா இருந்து இந்த போனை வந்து பார்த்துக்கும், ஓகேவா. ஸோ அடுத்ததாக ஸ்டேஜ் 2க்கு போகிறாங்க. ஸ்டேஜ் 2ல் இந்த ஹெமட்டோமா கொஞ்சம் சேஞ்ச் ஆகிரும். ஸோ இங்கே என்ன ஆகும் அப்படின்னா இன்ஃப்ளமேஷன் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் ஹெமட்டோமா இருந்தாங்க, அடுத்த ஸ்டேஜில் இன்ஃப்ளமேஷன் ஆகுது. அதே போல் உள்ளே இருக்கக்கூடிய செல்லுலர் கண்டென்ட்லாம் மல்டிப்ளை ஆகுது, செல்லுலர் ப்ராலிஃபரேஷன். உள்ள ஆஸ்டியோசைட்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் டெவலப் ஆகிட்டு
இன்னும் நல்லா பெருசாக வருது. ஆஸ்டியோபிளாஸ்ட்டு, ஃபைப்ரோபிளாஸ்ட். ஸோ இந்த செல்லுலர் ப்ராலிஃபரேஷன் இதிலேருந்து நடக்குது அப்படின்னா ப்ரீகர்சர் செல்லுலேருந்து நடக்கும். ப்ரீகர்சர் செல்ஸான அந்த செல்ஸ் வந்து டிஃப்ரென்ஷியேட் அப்படின்னா மெச்சூர் ஆகிறது மூலமாக. ஓகேவா? ஃபைப்ரோபிளாஸ்ட்டு, ஆஸ்டியோபிளாஸ்ட் இந்த மாதிரி பிளாஸ்டிக் செல்ஸ்லேருந்து டெவலப் ஆகி செல்ஸாக மாறும். ஸோ இது கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா 2 to 3 வீக்ஸ் வரைக்கும் இருக்கும். ஃபஸ்ட்டு வீக் யார் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இருந்தாங்களா? ஃபஸ்ட் வீக் இந்த திசு டிஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டு ஹெமட்டோமா ஃபார்ம் ஆச்சு. இப்போ இந்த ஹெமட்டோமா இங்கே என்ன ஆகும் அப்படின்னா ஸ்லோவாக அப்சர்வ் ஆகிட்டு கேப்லரிஸ்லாம் ஃபார்ம் பண்ணுவாங்க. ஹெமட்டோமா ஸ்லோலி அப்சர்வ்டு, அதாவது அந்த பிளட்டை வந்து உள்ளே இழுத்துரும் மறுபடியும். ஓகே, இழுத்துட்டு நியூ கேப்லரிஸ் ஃபார்ம் பண்ணும். ஓகேவா? சேம் ஏரியாவில். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கேலஸ் ஃபார்மேஷன். ஸ்டேஜ் 3 தான் கேலஸ் ஃபார்மேஷன் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிடுறேன். ஸ்டேஜ் 2லேயே நமக்கு கிரானுலேஷன் திசு அப்படின்னு ஒரு திசு உருவாகும். இதுவும் கிட்டத்தட்ட கனெக்டிவ் திசு மாதிரி, ஆனால் கனெக்டிவ் திசு கிடையாது. ஓகேவா? கிரானுலேஷன் திசு அப்படின்னா போனில் அந்த போனுக்கு எப்படி போர்ஸ் எல்லாம் இருக்கும், சின்ன சின்னதாக துகளாக. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன துகளாக சேர்ந்து ஒரு திசு ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த திசு தான் கிரானுலேஷன் திசு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுவும் இங்கேயே ஃபார்ம் ஆயிரும். அது ஃபார்ம் ஆகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா செல்லுலர் ப்ராலிஃபரேஷன் நடக்குது இல்லையா? ஸோ இந்த செல்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு கிரானுலேஷன் திசுவாக மாறும். ஓகேவா? ஸ்டேஜ் 3 தான் கேலஸ் ஃபார்மேஷன். ஸோ இது கிட்டத்தட்ட பார்த்தோன்னா 4th வீக்லேருந்து 12th வீக்குள்ளே நடக்கும். ஸோ 12 வீக்ஸ் வரைக்கும் நடக்கும். இங்கே என்ன ஆகும்னா அங்கே ஃபார்ம் ஆன கிரானுலேஷன் திசு ஒரு ஆஸ்டியோபிளாஸ்ட் மாதிரி ஆக்ட் ஆகிட்டு கால்சியம் சால்ட்டு கூட கம்பைன் ஆக ஆரம்பிக்கும். ஓகேவா? பிளட்டில் இருக்கக்கூடிய கால்சியம் கண்டென்ட்டை ஃபுல்லாக இழுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ ஒரு போன் மாதிரி ஆக்ட் ஆகுது. ஓகேவா? அந்த திசுக்கு பக்கத்தில் அந்த கால்சியமே இழுப்பாங்க. ஸோ ஃபார்ம் பண்ணிவிட்டு ஒரு கேலஸ் அல்லது ஒரு வீக்கான ஓவன் போன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஒரு வீக்கான போனை வந்து கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ இங்கே இருக்கிறது பார்த்திங்கன்னா வீக்கான போன். இது டேக்ஸ் 1 to 4 years. அதான் ஸ்டேஜ் 4 அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டேஜ் 4 அப்படிங்கிறது ரீமாடலிங். அதாவது அந்த போன் ஃபார்ம் ஆன 12 வீக்ஸ் ஆச்சு இல்லையா? ஸோ அதுக்கப்புறமும் இன்னும் நிறைய நாள் ஆகிட்டு கிட்டத்தட்ட 4 years வரைக்கும் ஆகும். 4 years வரைக்கும் அது ஒரு ஓவன் போனாக தான் இருக்கும். ஓவன் போன் அப்படின்னா வீக்கான போன். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் தான் 4 yearsலாம் ஆனதுக்கப்புறம் தான் எல்லா ஆஸ்டியோபிளாஸ்ட்டும் அந்த கேப் ஃபுல்லாக ஃபில் பண்ணுவாங்க. நிறைய ஆஸ்டியோபிளாஸ்ட் உருவாகி அந்த கேப்பை ஃபுல்லாக ஃபில் பண்ணி ஒரு ஸ்ட்ரென்த்தான போனாக மாறும். இதுக்கு முன்னாடி இருந்த பார்த்தோன்னா கேலஸ் அப்படின்னாலே வீக்குன்னு அர்த்தம். ஓவன் அப்படின்னா வீக்கு தான். கேலஸ் அப்படின்னா ஒரு சின்ன சப்போர்ட் மாதிரி. ஓகேவா? ஸோ அது டெம்பரரியாக வச்சுக்கிறது. ஓகேவா? ஸோ ஸ்ட்ரென்த்தன் போன் வந்து பார்த்தோன்னா நமக்கு ஸ்டேஜ் 4க்கு அப்புறம் தான் கிடைப்பாங்க. ஸோ இங்கே மேக்ஸிமம் இங்கேயும் பார்த்தோன்னா ஸ்ட்ரென்த்தன் வந்து ஸ்டார்ட்டு தான் ஆகும். அதுக்கப்புறம் ஸ்டேஜ் 5ல் 1 to 4 yearsக்கு அப்புறம் தான் மாடலிங் நடக்கும். மாடலிங்கில் தான் ஸ்ட்ரென்த்தன் ப்ராசஸ் கிராஜுவலாக நடக்கும். ஸ்ட்ரென்த்தனிங் ஃபுல் ஸ்பீடாக வந்து இங்கே தான் ஸ்ட்ரென்த்தன் நடக்கும். அதே போல் போனுக்கான கரெக்டான ஷேப்பும் இங்கே தான் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா போன் மாதிரியே இருக்காது, ஒரு சாஃப்ட் திசு மாதிரி தான் இவ்வளோ நேரமாக இருக்கும். இப்போ தான் ஒரு ஹார்ட் திசு ஒரு ஷேப்போடு இருக்க மாதிரி ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா பர்சன் வந்து வெயிட் பியர் பண்ணுறது, மசிலுக்கு ஃபோர்ஸ் கொடுத்து ஒர்க் பண்ணுறது, எல்லா வேலையும் இங்கே பண்ணலாம். ஓகேவா? ஸ்டேஜ் 5ல். அது மட்டும் இல்லாமல் அவங்க ஏதாவது ஹெவி ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சா கூட பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தோன்னா பெரிய ஆஸ்டியம் சர்ஃபேஸ்லாம் நார்மலாக ஆயிரும். ஓகேவா? எண்டோ ஆஸ்டியல், பெரிய ஆஸ்டியல் சர்ஃபேஸ் எல்லாமே நார்மல் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் மெடுலரி கேவிட்டி, நம்ம போனுக்கு ஸ்டெம் செல்ஸ் உருவாக்கக்கூடிய கேவிட்டி மெடுலா இருக்கு இல்லையா? ஸோ அந்த மெடுலரி கேவிட்டியும் இங்கே ரீஃபார்ம் ஆகிடும். இந்த போனும் இஸ் கேப்பபிள் டு ப்ரொடியூஸ் தி பிளட் செல்ஸ். ஓகேவா? அதுக்குள்ளே ஸ்டெம் செல்ஸை வச்சுக்கிட்டு புது புது பிளட் செல்ஸை இவங்களும் உருவாக ஆரம்பிப்பாங்க. அதாவது ஹீல் ஆகி புதுசாக உருவான போன் கண்டென்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய மெடுலரி கேவிட்டியிலேருந்தும் ஸ்டெம் செல்ஸ் மூலமாக பிளட் செல்ஸ் உருவாகும். அந்த அளவுக்கு இவங்க நல்லா நார்மல் ஆகிடுவாங்க ஸ்டேஜ் 5க்கு அப்புறம். கிட்டத்தட்ட இது ஆகிறதுக்கு 5 years வரைக்கும் ஆகும். அதுக்கப்புறம் அவங்க நார்மலாக எல்லா வேலையும் பார்த்துக்கலாம், எதுவுமே ஆகாது, ஃப்ராக்சர் மறுபடியும் வராது. ஓகேவா? ஸோ இதில் என்ன ஆனாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு கேலஸ் ஃபார்ம் ஆகிட்டு அதுக்கப்புறம் ரீமாடல் பண்ணி நமக்கு நார்மல் போனால் மாறுது. ஓகேவா? ஸோ இதில் கேலஸ் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா இப்போ 2 போன் இருக்குது அப்படின்னா அந்த 2 போனுக்கு இடையில இன்னொரு பிளேட் ஆஃப் போன் வருது இல்லை? ஸோ இதை தான் நம்ம கேலஸ் அப்படின்னு சொல்கிறோம்.
இப்போ இந்த மாதிரி இடையில எந்த ஒரு போனும் உருவாகலை, எந்த ஒரு இதுவும் உருவாகாமல் நமக்கு ஆச்சு அப்படின்னா அது ஹீலிங் பை டைரக்ட் யூனியன். இப்போ 2 போனும் டேரெக்டாக யூனியன் ஆகிட்டு அது ஹீல் ஆகிக்குது. ஓகே, இப்போ டைரக்ட் யூனியன் அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி தான். இம்பேக்டட் ஃப்ராக்சர் அப்படின்னு ஒரு டைப் சொன்னேன் இல்லையா? ஸோ அதில் என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா ஃப்ராக்சர் ஆன சைட்டே தெரியாது, 2 போனும் டிஃப்ரென்ஸே தெரியாது, 2 பக்கத்தில் மறுபடியும் யூனியன் ஆயிடுவாங்க, ஆனால் 2 போனும் பிரேக் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஃப்ராக்சரை நம்ம இம்பேக்டட் ஃப்ராக்சர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி இடத்துல கேலஸ் ஃபார்மேஷன் இருக்காது. ஸோ இங்கே என்ன அப்படின்னா ஆஸ்டியோபிளாஸ்டிக் ஆக்டிவிட்டி இது 2 செக்மெண்ட்டுக்கும் இடையில நடக்க ஆரம்பிச்சிடும். இங்கே பார்த்தீங்கன்னா ஆஸ்டியோபிளாஸ்டிக் ஆக்டிவிட்டி நடக்கும். ஸோ இதோட எட்ஜில் இருந்து இந்த எட்ஜில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மற்ற புது புது கேபிலரிஸ், அதே போல் ஆஸ்டியோப்ரோஜெனிட்டர் செல்ஸ் எல்லாமே இங்கேருந்து க்ரோவ் ஆவாங்க. உள்ள இந்த ப்ராசஸும் நடக்காது, டேரெக்டாக வெளியே இருந்து எல்லாமே க்ரோவ் ஆகும். ஓகே, நம்ம அந்த ப்ராசஸில் என்ன சொன்னோம் அப்படின்னா ஓவன் போன் அல்லது கேலஸ் அப்படின்னு சொன்னோமா, இது வீக் அப்படின்னு சொன்னோம். இதுலேயும் வீக் போன் ப்ரொடியூஸ் ஆகும். எங்கே ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னா கேப் அதிகமாக இருந்துச்சு, 2 போனுக்கு இடையில கேப் வந்து வைடனாக இருக்குது அப்படின்னா அங்கே ஓவன் போன் க்ரியேட் ஆகும். அதே கேப் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அங்கே லேமலார் போனே டேரெக்டாக க்ரியேட் ஆகிரும். லேமலார் போன்னா ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய போன் நமக்கு இருக்குல்ல. ஸோ நமக்கு இருக்கிறதெல்லாம் லேமலார் போன், அதுவே குழந்தைங்களுக்கு இருக்கிறதெல்லாம் ஓவன் போன். ஓகேவா? ஸோ இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா கேப் அதிகமாக இருக்கும்போது ஓவன் போன் தான் க்ரியேட் ஆகும். ஏன்னா அந்த கேப்பில் வந்து ஏதோ கேலஸ் மாதிரி ஃபார்ம் பண்ணி தான் வைக்க முடியும். ஓகேவா? ஸோ இது வந்து மறுபடியும் ரீமாடல் பண்ணி லேமலார் போனாக மாற்றுவாங்க. இதுக்கும் வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், அவ்வளோதான். நார்மலாக அங்கே பார்த்த மாதிரி தான். ஸோ இது கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா இது நார்மலாக இந்த மாதிரி எட்ஜில் டேரக்ட் யூனியன் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா 3 to 4 வீக்ஸில் நமக்கு ஹீல் ஆகிடும். ஓகேவா? அந்த ஃப்ராக்சருக்கு வந்து பெனட்ரேஷன் பண்ணி பிரிட்ஜிங், ஓகேவா? பிரிட்ஜிங் அப்படின்னா 2யும் ஒன்று சேர்க்குற ப்ராசஸ் எல்லாமே இங்கேயே நடந்துடும். ஓகே, இப்போ ஃப்ராக்சர் வந்துட்டு போச்சு அப்படின்னா பின்னாடி காம்ப்ளிகேஷன்ஸ் கண்டிப்பாக வரும். ஓகேவா? லேட் காம்ப்ளிகேஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கும், இல்லாமல் இருக்காது. ஓகேவா? அதில் பார்த்தோம் அப்படின்னா டிலேடு யூனியன் ஆகிறதுக்கு லேட் ஆகலாம். அதே போல் ஒரு சிலது பார்த்தோம் அப்படின்னா நான் யூனியனாக இருக்கும். ஓகேவா? டிலே பண்ணி யூனியன் ஆகலாம், அல்லது நான் யூனியனாக இருக்கலாம், அல்லது மால் யூனியன். ஓகேவா? ஸோ நார்மலாக யூனியன் ஆகாமல் வேறு மாதிரி புதுசாக ஒரு பக்கத்து வளைஞ்சிட்டு இந்த மாதிரி யூனியன் ஆகும். ஸோ நார்மலாக இருக்கக்கூடிய போனோட ஸ்ட்ரக்சரையே மாற்றிட்டு யூனியன் ஆகும். அதே போல் நமக்கு பிளட் சப்ளை இல்லாமல் அந்த டெத் ஆகலாம். ஓகேவா? அந்த போன் வந்து டெத் ஆகலாம். அதே மாதிரி குழந்தைங்களாக இருந்தாங்க அப்படின்னா அது வந்து ஒரு க்ரௌத்துக்கு வந்து ஒரு தடையாக இருக்கலாம், க்ரௌத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி கொடுக்கலாம். இப்போ லெக்கில் ஃப்ராக்சர் ஆகிருக்கு அப்படிங்கிறப்ப அவங்க வந்து குழந்தை அப்படிங்கிறப்ப உங்களுக்கு வளர்ச்சியில் பிரச்சனை வரும். அதே போல் டெண்டன் பிரச்சனை, நர்வ் கம்ப்ரெஷன், மசில் கான்ட்ராக்சர், ஜாயிண்ட் ஸ்டிஃப் ஆகுறது, இந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஓகேவா? ஸோ கார்டிலேஜில் பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் கூட வரும். ஓகேவா? இந்த லீட் காம்ப்ளிகேஷன்ஸ் பற்றி நம்ம தனி வீடியோவில் டீட்டெயிலாக பேசுவோம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஃப்ராக்சர் அப்போ எப்படி ஹீலிங் ப்ராசஸ் போனில் எப்படி நடக்குது, போன் ஹீலிங் ப்ராசஸ் என்னென்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பேசியிருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா.